வணக்கம். என்னோட பேர் தரணி பாபு. நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பிளைண்ட் ஆக்சுவலாக. இப்போ வந்து லோன் கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியாக லோன் கொடுக்குறாங்க பேங்க்கில். குறைஞ்சது 50,000 ரூபா. அது 50,000 ரூபாவை கட்டி முடிச்சு நம்ம மறுபடியும் வாங்கி வாங்கி கட்டலாம். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு 2 ஷூரிட்டி, 2 ஜாமீன்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்குறாங்க. அந்த 2 பேர் வந்து நாங்கள் கையெழுத்து ஒரு டைமும், அதாவது லோன் வாங்குறதுக்கு ஒரு டைமும் அந்த ஜாமீன்தாரை நாங்கள் கூப்பிட்டு வந்து பேங்க்கில் கையெழுத்து போட்டு மறுபடியும் அவங்க போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நாங்கள் எத்தனை முறை போட முடியும்? ஒரு முறை போட்டால் ஓகே. ஒரு முறை லோன் வாங்குறோமா, போட்டுட்டோமா, அதோட ஓகே. மறுபடியும் இன்னொரு லோன் வாங்குறோம், இன்னொரு 50,000 ரூபா அதை கட்டி முடிச்சு இன்னொரு டைம் வாங்குறோம். இன்னொரு டைமும் அந்த ஜாமீன்தார் கையெழுத்து போடணும். இன்னொரு டைம் வாங்குறோம், இன்னொரு டைமும் ஜாமீன்தார் கையெழுத்து. எத்தனை முறைங்க இந்த மாதிரி ஜாமீன்தார் கையெழுத்து போட முடியும்? ஒரு ஆள் ஒரு முறை போடலாம். ஒரு முறை அவங்க டைம் எடுத்து வந்து போடுவாங்க பேங்க்ல. அவங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கும், சரிங்களா? இப்போ ஜாமீன்தாராக இருக்கவங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கும். அவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கலாம், சாதாரணமான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கேயோ இருப்பாங்க. அவங்களால நம்ம எனி டைம் தொந்தரவு பண்ண முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஸோ நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்டாக வைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. இதை தயவு செய்து மாற்றி அமைங்க. பெரிய 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 கம்பெனிஸோ, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கோ, பெரிய 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 ஆட்களுக்கோ கொடுக்குற நீங்கள் 20 கோடி, 30 கோடி, 100 கோடின்னு சொல்லிட்டு கொடுக்குற கடனுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஜாமீன்தார் வாங்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ 50,000 ரூபான்றது என்னங்க இது இருக்குதுல? 50,000 ரூபா கொடுத்துட்டு அதை நம்ம கரெக்டாக கட்டி முடிக்கிறோம். இது வரைக்கும் 4 முறை 5 முறை வாங்கியிருக்கிறேன் நான். ஒரு டைமுக்கு நான் 5 முறைக்கும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து கையெழுத்து போட்டிருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எப்படிங்க ஒரு பிளைண்டால இதெல்லாம் முடியும்? எப்படி ஒரு ஹேண்டிகேப்டால முடியும்? இது நார்மலான ஒரு மாற்றுத்திறனாளி பர்சனால இது எப்படி முடியும்? ஆக்சுவலாக எப்படி இந்த ப்ரொசீஜர் இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதனால் இது கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் வைக்கிற பெரிய ரெக்வெஸ்ட்டு, சிஎம் அவங்களுக்கு வைக்கிற மாதிரி பெரிய ரெக்வெஸ்ட்டு. ஸோ தயவு செய்து இந்த இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இது பயனாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு டைம் லோனை வாங்கி ஒரு டைம் அதை கட்டி முடிச்சுட்டு கரெக்டாக கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கேரண்டி வச்சுங்க. இப்போ எவ்வளவோ இருக்குல்ல பேங்க்கில் வந்து இது அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிடிப்பாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் எடுக்கலாம்ல. அவங்க ஒரு வேளை லோன் கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த இன்சூரன்ஸை நீங்கள் கிளைம் பண்ணி எடுங்க. லோன் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி எடுங்க. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தவங்க வந்து லோன் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையே அது. நீங்கள் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல லோனு மேனேஜ் பண்ணுங்க. லோன் கட்டலையானா அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பாசிபிள் வைங்க. வருஷத்துக்கு இவ்வளோ காசுன்றதை பிடிங்க. ஒரு 100 ரூபா, 130 ரூபா அந்த மாதிரிலாம் இன்சூரன்ஸ்லாம் பிடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்து அந்த லோனில் வைங்க. இதுக்கு வேற ப்ரொசீஜரே இல்லையா? இது ஒரு டைம் அவங்க வந்து போடுவாங்களா? இல்லைன்னா ஒரு டைம் ஜாமீன்தாரா போட்டாங்கன்னா அந்த ஒரு டைம் ஜாமீன்தாரை வச்சே நீங்கள் அடுத்தடுத்த லோனை வச்சு கொடுங்க. அது அவங்க எப்படி மறுபடியும் வந்து போடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஒரு டைம் போடுறதே பெரிய விஷயங்க. வந்து போடுறாங்கல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து போடுறாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு வந்து நம்ம வேலைக்காக வந்து போடுறாங்க. இது ஒரு ஹெல்பிங். அவங்க ஒரு டைம் தான் போடுவாங்க, எல்லாம் 2 டைம் போடலாம், 3 டைம் போடலாம். 10 டைம் ஒரே ஆளுக்கு போட்டுட்டு இருப்பாங்களா? இது என்ன நியாயம் தெரியல. தயவு செய்து இது கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா என்ன மாதிரி இருக்கிற
நிறைய பேர் இதெல்லாம் மூலியமா பயனடைவாங்க. இது நிறைய பேர் பேசவே மாட்டேன்றாங்க ஆக்சுவலா. இதை பேசணும், இது நிறைய பேருக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் போடுறேன். தேங்க்யூ. இதுலயே வந்து இன்னொரு விஷயங்களும் இருக்கு. அதையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த பேங்க் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, என்னுடைய பிரான்ச்சு கும்மிடிப்பூண்டியில் இருக்கு. நான் வாங்குற பிரான்ச். இதுக்கு பேர் வந்து, இந்த பிரான்ச்சோட பேர் வந்து காஞ்சிபுரம் கோஆபரேட்டிவ் பேங்க், தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இது கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. நான் வாங்குற பேங்க், லோன் வாங்குற பேங்க். இதே இந்த இந்த பேங்க்குங்களில் லோன் தராங்க ஆக்சுவலாக மாற்றுத்திறனாளிகளுக்காக. ஸோ இந்த பேங்க்கில் கொடுக்குற லோனை வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறது, தொழில் பண்ணுறது, அந்த மாதிரி. நான் வந்து குக்கர் சேல்ஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக, அதுக்காக தான் லோன் வாங்குறேன். இதை வந்து நான் நிறைய பேர்கிட்ட கொடுத்துருக்கேன், பெட்டிஷனாகவும் கொடுத்துருக்கேன். நான் திருவள்ளூர்ன்றதுனால நான் திருவள்ளூர் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட், அந்த கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்கேன் பெட்டிஷன் போய் டைரக்டா. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தில் போய் முதலமைச்சர் தனிப்பிரிவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த பெட்டிஷன் போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நடவடிக்கைன்றது எடுக்கவே இல்லை. இதை கிடப்புலையே தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தயவு செய்து இதை மாற்றணும், மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.